சுத்து கொழுப்பு ஃப்ரை ஆர் சுத்து கொழுப்பு பெரட்டல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சுத்து கொழுப்புன்றது கவுட்டோட இன்டெஸ்டைனில் தான் இருக்கும், குடலோட தான் கிடைக்கும். இது குடலில் இருக்கிற ஒரு லைனிங். ஸோ அதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கெட்டி கொழுப்பு வேறு, சுத்து கொழுப்புன்றது வேறு. இந்த சுத்து கொழுப்பு நீங்கள் படத்தில் பார்க்குற மாதிரி ஒரு துணி மாதிரி விரிச்சா ஒரு துணி மாதிரி தெரியும் உங்களுக்கு. ஆனால் கெட்டி கொழுப்புன்றது வெள்ளையாக கட்டியாக இருக்கும். இந்த மாதிரிலாம் விரிக்க முடியாது. கெட்டி கொழுப்பு சாப்பிட்றது நமக்கு நல்லதில்லை, அது கொழுப்படைக்கும். பட் ஆனால் சுத்து கொழுப்பு உடம்புக்கு ரொம்ப நல்லது. முக்கியமாக அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கவங்களுக்கு இது வயிற்றில் அந்த லைனிங் திருப்பி ஃபார்ம் பண்ணுறதுக்கு கூட ஹெல்ப் பண்ணும், ரொம்ப நல்லது. அதனால தான் சுத்து கொழுப்பு செய்யும்போது பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம் நிறைய போட்டு செய்வோம். சுத்து கொழுப்பு எப்படி க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு வீடியோவில் போட்டிருக்கேன், அதை பாருங்கள். ஸோ அந்த மாதிரி க்ளீன் பண்ணிங்கன்னா நடுவில் அந்த கரலை மாதிரிலாம் இருக்கும், அது சாப்பிடக்கூடாது. ஸோ அதெல்லாம் எப்படி எடுத்து க்ளீன் பண்ணணும்னு அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சுத்து கொழுப்பை க்ளீன் பண்ணி நல்லா மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். சின்ன வெங்காயம், தக்காளி, இஞ்சி தட்டியது, அப்புறம் நமக்கு ஜீரகம் இருக்குது, சோம்பு இருக்குது, கருவேப்பிலை இருக்குது தாளிக்கிறதுக்கு. பேனை சூடு பண்ணி எண்ணெய் விட்டு நல்லெண்ணெய் ஊற்றினீங்கன்னா ரொம்ப நல்லது. கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுக்கப்புறமேட்டு ஜீரகமும் சோம்பும் போட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிற இஞ்சி, அதுக்கு மேலே நறுக்கி அதாவது ரவுண்டாக நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் நல்ல கலர் மாறினதுக்கப்புறமேட்டு நம்ம தக்காளி போட போகிறோம். தக்காளி நல்லா சாஃப்டாக குக் ஆகிற வரைக்கும் தக்காளியை வதக்குறோம். தக்காளி வதங்கினதுக்கப்புறமேட்டு இதுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறது யூஷுவல் விட கொஞ்சம் ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறது நல்லது. ஏன்னா இது கொஞ்சம் காட்டமாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். ஸோ மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் தண்ணி விட்டு ஒரு 50 ml தண்ணி விட்டு இது ஒரு கிரேவி பதத்துக்கு கொண்டு வந்துடுறோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போயே. இப்போது கொஞ்சம் அந்த கிரேவி பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க சுத்து கொழுப்பு இதில் ஆட் பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் ஹீட்டு பட்டோன்னே எப்படி ஒரு மாதிரி இதழாக சுருண்டு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் சுத்து கொழுப்பு. நீங்கள் கெட்டி கொழுப்பு போட்டிங்கன்னா அப்படியே புஷ்ஷுன்னு பலூன் மாதிரி உப்பி வரும், அது கெட்டி கொழுப்பு. ஸோ சுத்து கொழுப்பு நல்லா தேவையான அளவுக்கு நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி விட்டு மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்க. ஸோ ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிளறி விட்டு நம்ம குக் பண்ணலாம். இந்த மாதிரி ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே குக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நல்ல ஷேப்பாக ரவுண்டாக திரண்டு தனியாக அப்படியே வரும். ஸோ இப்போ நீங்கள் இந்த பதம் செக் பண்ணணுன்னா ஒரு ஸ்பூன் வச்சு கட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக கட் ஆகணும், சாஃப்டாக கட் ஆகணும். அப்போ தான் சுத்து கொழுப்பு நல்லா வெந்துடுச்சுன்னு அர்த்தம். இல்லைன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி விட்டு கூட நீங்கள் அதை இன்னும் கொஞ்சம் நேரம் வேக வைக்கலாம். ஸோ இந்த பதத்துக்கு வந்தோடனே ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி தழை தூவி சர்வ் பண்ண ரெடி பண்ணிக்கோங்க. இதை சுட வெள்ளை சாதத்தில் போட்டு வடித்த சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இதோட ருசியே தனிங்க. நீங்கள் குழம்பு மாதிரி கூட வச்சு சாப்பிட்லாம், ஆனால் இது ரொம்ப ருசியாக இருக்கும்.